டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்டுங்க. நான் வந்து குரோம்குள்ளார வந்திருக்கேன். குரோம்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய்டாங்க. கீழே வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, ஸோ அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணதும் உள்ளே போயிடுமா. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் இன்டர்வியூ போஸ்ட் அதாவது 2 அப்படின்னு சொல்லிட்டு நடந்துருக்குங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அது இருக்குல்ல இந்த டேட் இருக்குல்ல, ஸோ அந்த டேட்டை வந்து கிளிக் பண்ணணும். நான் இதை சும்மா லாஸ்ட்டாக அந்த குரூப் டூ ஏசி இது நடந்துச்சுல, ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். இது இருக்குது பாருங்கள், அந்த 23/9 சொல்லிட்டுருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஜென்ரல் ஸ்டடி விஸ் ஜென்ரல் தமிழ். சரிங்களா? ஜென்ரல் தமிழ் தான் நான் வந்து, ஸோ அதனால் வந்து தமிழை கிளிக் பண்ணிக்கிறேன். தமிழை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஸோ டவுன்லோட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு கொஷின் பேப்பர் வந்துருச்சு. சரிங்களா? இதுதான் சிம்பிள் மெத்தட் தான். ஸோ G4க்கு வந்து மாடல் கொஷின் சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா G4 2025 வந்து கவர்மெண்ட் டிஎன்பிசிலேருந்து விட்ட மாடல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சிலபஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின் பேப்பர் எடுத்து நான் வந்து போட்டிருப்பேன். சரிங்களா? நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது பார்த்திங்கன்னா நான் தமிழ் சிலபஸ் வச்சு போட்டது. சரிங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. பேக் வந்துட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் உள்ளே போய் காமிக்கிறேன். உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கொஷின் பேப்பர் எடுத்து வந்து வேறு ஏதாவது கொஷின் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதோட தமிழ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இருக்கிற குரூப் 4 சிலபஸ் மாதிரியே இருக்கும். சரிங்களா? கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இன் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்களா. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 குரூப் 6A சர்வீஸ் அந்த மாதிரிலாம் இருக்குங்களா. ஸோ நான் சும்மா வந்து ஒரு எக்ஸாமை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். கிளிக் பண்ணி உள்ளே போனது பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாம்ஸ்லாம் வந்துடும். பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு இருக்கா. ஸோ அதை தான் நம்ம கிளிக் பண்ணோம். மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்லேயும் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? 18 MB கிட்டே இருக்குது. ஸோ அது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதும் நான் உள்ளே போய் காமிக்கிறேன். நம்மளோட குரூப் 4 சிலபஸில் தமிழ் எப்படி இருக்குமோ அதே போல் வந்து கிட்டத்தட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. தமிழ் பேப்பரை பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க மேலே. நம்மளோட G4 கொஷின் எப்படி இருந்துச்சு, ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் SSLC ஸ்டாண்டர்ட். நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அது மட்டும் இல்லாமல் அதுலேயே வந்து மார்க் வந்து நமக்கு சேர்த்துப்பாங்க. சரிங்களா? பாருங்கள், ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. உதகமண்டலம்னு உதகை. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. வண்ணாரப்பேட்டைன்னு வண்ணை. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. நாகப்பட்டினம் நாகை. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், கலைச்சொல் அறிக, தீசிஸ் ஆய்வேடு, சினிமா திரைப்படம், இந்த மாதிரி இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவுக்கு நீயே செய்வே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இலக்கணத்தில் வரும். சரிங்களா? விடையில் வரும். ஸோ அந்த மாதிரி வரும். இதுவும் அதே மாதிரி தான் விடை வகை வந்து கேட்டிருக்காங்க. இது அப்படியே அது மாதிரி தான். இது பாருங்கள், கலைச்சொல் கேட்டிருக்காங்க. கல்ச்சுரல் அகாடமி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் தான். சரிங்களா? எல்லாமே நம்ம குரூப் 4 சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் தான். இது பாருங்கள், ஓமையால் வந்து அறியப்படும் பொருளை வந்து தேர்வு செய்ய. சரிங்களா? இதுவும் நம்மளோட சிலபஸில் இருக்குது தான். கிட்டத்தட்ட வந்து எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்குது தான். சரிங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து இப்போ வந்து குரூப் 4 பழையபடி பார்க்காதீங்க. ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து இது மாற்றிட்டாங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின் பேப்பரை பார்க்குறது ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், பொருள் வேறுபாடு அறிகள், பணிந்து பணித்து, பணிவுடன் நடத்தல், கட்டளை இடுதல். சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கொஷினில் தான் தெரியும். ஸோ அதனால் வந்து இனிமேல் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வேறு ஏதாவது புதுசாக இருக்கும்ல எக்ஸாம், அதுக்குள்ளே போய்ட்டு இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அகரவரிசை பாருங்கள், வேர்ச்சொல், வினைமுற்று, வேர்ச்சொல் தெருக எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறது தான். அங்கே பாருங்கள், சரியான மரபு சொல், இலக்கண வகைகள், பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு, எதிர்ச்சொல் பாருங்கள். இங்கே ஒரு பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அங்கே பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்களே கொஷின். இங்கே பாருங்கள், ஒரு பத்தியை கொடுத்து கீழே இருக்க கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அதே மாதிரி கொஷின் தான். பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மளோட G4 தமிழ் சிலபஸ் இந்த மாதிரி இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸாம்ஸில் இருக்க கொஷின்ஸ்லாம். அதாவது நம்ம குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி. குரூப் 1ல் தமிழ் கிடையாது. குரூப் 2 குரூப் 4 பழைய குரூப் 4 சிலபஸ் படி பார்த்தோன்னா இனிமேல் அந்த மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இனிமேல் கொஷின் கேட்க போகிறாங்க. ஆனால் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ எக்ஸாம்ஸ் இப்போ எழுதுனா தான் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் கேட்டீங்க, ஸோ எந்த மாதிரி கொஷின் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டேன். இதான் மாடல். சரிங்களா? நம்ம இப்போ இருக்க G4 தமிழுக்கு வந்து இதுதான் மாடல். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்த்தாலே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐடியா கிடச்சிரும். இதுலேருந்தும் கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.
வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. பிடிஎஃப் கேட்குறீங்க. பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோக்கு போட்ட பிடிஎஃப் வந்து என்கிட்ட கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஷின் பேப்பர் எடுத்து நான் உங்களுக்கு வந்து ஒரு கொஷினாக போடலான்னு இருக்கேன். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.